வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ STK4141 பவர் ஆம்பிளிஃபையர். இந்த ஐசியில் ஒரு சேனல் வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அதை பற்றிய டீட்டெயில்ஸாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த STK4141 4191 இது மாதிரி நிறைய எந்த மாடலாக இருந்தாலும் சரி, இது வந்து காமன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 பின் இருக்கும். இது ஒரு போர்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு கட் போர்டு. யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு பிளாக்கில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஃபியூஸ் ஹோல்டர். ஒரு 2 ஆம்பியர் அல்லது 3 ஆம்பியர் ஃபியூஸ் மூலிமா ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். டூயல் பவர் சப்ளையில் இந்த ஐசி ஒர்க் பண்ணோம். ஒரிஜினல் ஐசியாக இருந்தால் 24 வோல்ட் கொடுக்கலாம். ஒருவேளை சைனீஸ் ஐசியாக இருந்தால் 18 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு மேலே கொடுத்தா ஐசி ஃபெயிலியர் ஆகும். இந்த ஐசியில் நாம் அசம்பிள் பண்ணும் பொழுதோ அல்லது ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து ஒரு வால்யூம் ஒரு சேனல் குறைவாக வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன பண்ணலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் கோர்ஸ். ஒவ்வொரு கோர்ஸும் 30 நாள் ட்ரைனிங் வரும். ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கலாம். யார் வேணாலும் பயிற்சியில் ஜாயின் பண்ணலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நல்லது. ஓகேங்களா? எந்த ஒரு தொழில் கற்றுக்கினாலும் கண்டிப்பாக என்ன வேணும், ஒரு ஆர்வம் இருக்கணும். கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விருப்பம் உள்ளவங்க நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் நாலேஜை கேதர் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரு ஐசி இருக்குது. இதனுடைய இதுதான் டயக்ராம். இதில் இருக்கக்கூடிய டயக்ராம். இதில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு செட்டு 4141 ஐசி அல்லது இந்த மாதிரி 4231 அதனுடைய ஸ்கிமேட்டிக் எது கொடுத்துருக்கேன். ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா? இதிலேருந்து இதில் கொடுத்துருக்கு. இதில் STK4141 இந்த ஐசியில் பார்க்கலாம். இதனுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இதுதான் டயக்ராம். எப்பவுமே ஒரு டயக்ராம் இருந்தால் நல்லது. டயக்ராம் வச்சுட்டு சர்வீஸ் பண்ணுங்கள். இதில் ஐசியில் பார்த்தீங்கன்னா 2 சேனல் ஏ, சேனல் பி 2 சேனல் இருக்கும். இந்த 2 சேனலில் ஒரு சேனல் வால்யூம் கம்மி. என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு பவர் சப்ளை ஓகேவா? பவர் சப்ளை ஓகே. ஒரு சேனல் வந்தால் கூட பவர் சப்ளை ஓகே. முதல்ல இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருந்துச்சுன்னா அதில் எது லெஃப்ட் சேனல், எது ரைட் சேனல், லெஃப்ட் சேனலுடைய இன்புட் எது, ரைட் சேனலுடைய இன்புட், அதே மாதிரி லெஃப்ட் ரைட் சேனலுடைய அவுட்புட் எது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இண்டிகேஷன் இருக்கு இல்லையா, நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபியூஸ் இருக்கும். நான் தான் சொல்லி கேட்கல, 2 ஆம்பியர் அல்லது 3 ஆம்பியர் ஒரு ஃபியூஸ் இருக்கும். அந்த ஃபியூஸ் வெளியே தான் ஸ்பீக்கரை கப்புள் பண்ணியிருக்கோம். இன்புட் பின் வந்து 8வது பின் இன்புட். அதில் 1வது பின். இந்த 2 பின் வந்து சிக்னல் இன்புட். நான் இந்த டயக்ராமில் இதில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது 1வது பின்னில் ஆரம்பிக்குது. இது 18வது பின் இருக்குது. ஓகேவா? இது சிக்னல் 1வது பின் ஒன்று, இந்த 18வது பின் ஒன்று, ரெண்டுமே என்ன. அப்போது இந்த 18வது பின்னு, 8வது பின்னில் 18வது பின்னு ப்ளஸ் 1வது பின் ரெண்டு வந்து சிக்னல் இன்புட். சிக்னல் அவுட்புட் எடுத்திங்கன்னா இந்த 13வது பின் ஒன்று, இந்த இடத்துல 10வது பின் ஒன்று. இது வந்து சிக்னல் அவுட்புட்.
சப்ளை வந்து இந்த 11 + 12 இது சப்ளை இந்த பின். ஓகே, ஃபஸ்ட் இது தெரியணும் அப்படின்னா ஒரு டயக்ராம் இருக்கணும். ஒரு டயக்ராம் இருந்தால் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ண முடியும். முதல்ல ட்ரேஸ் பண்ண தெரியணும். ஒரு போர்டை கையில் எடுத்துட்டிங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமும் இந்த போர்டும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அதான் ட்ரேசிங். 1ஆம் பின் எங்கே போகுது கரஸ்பாண்டிங், 2ஆம் பின் எங்கே போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஓகே, இது பார்த்தா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல RL அப்படிங்கிறது ஒரு லோடு ரெசிஸ்டன்ஸ்னு சிம்பிளாக சொல்லுவோம். ஆனால் ஸ்பீக்கர், இது வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. இப்போது சிக்னல் இன்புட்டு 18ஆம் பின் லாஸ்ட் பின் ஃபஸ்ட்டு பின் 2 தான் சிக்னல் இன்புட். இது டூயல் பவர் சப்ளை. பாசிட்டிவ் வோல்ட் வேணும், நெகட்டிவ் வோல்ட் வேணும். இப்போ இந்த VCC இருக்கு இல்லையா, இது வந்து நெகட்டிவ் வோல்ட்டு, இது வந்து பாசிட்டிவ் வோல்ட்டு, இது வந்து பாசிட்டிவ் வோல்ட்டு. காமன் கிரவுண்டு பாருங்கள், இந்த இடத்துல கிரவுண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கிரவுண்டு, இதெல்லாம் கிரவுண்ட் பாயிண்ட்டு, இதெல்லாம் கிரவுண்டு. ஃபஸ்ட் இதெல்லாம் வேணும், எந்தெந்த பின் அப்படிங்க தெரியணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஜென்ரலாக ஒன்று வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சிக்னல் இன்புட் இருக்கு இல்லையா, நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இன்புட் கொடுக்குற சிக்னல் சப்போஸ் ஒரு ப்ளூடூத் மாடல் வந்து இன்புட் கொடுக்குறோம், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் கொடுக்குறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த சேனல் ஓகே, இந்த சேனலில் வால்யூம் கம்மியாக இருக்குது, இது ஓகே, இது கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாம் இந்த சிக்னல் இன்புட் இருக்கு இல்லையா, இந்த 1ஆம் பின்னில் கொடுக்குற சிக்னலை நாம் இந்த பின்னில் இந்த பாயிண்டில் கொடுக்கணும். அதாவது இந்த பாயிண்டில் கொடுக்க போகிறோம். சிக்னல் குறைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம சிக்னல் எங்கே கொடுக்க போகிறோம், இந்த பின்னில் கொடுக்க போகிறோம். இங்கே ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல இன்புட் கொடுத்துருக்கு. ஒரு 1K ரெசிஸ்டன்ஸை தாண்டி உள்ளே போகிற மாதிரி ஒரு 2.2 MFD கண்டென்சரை தாண்டி இந்த பின் நம்பர் 1 பின் நம்பர் 18க்குள்ளே போகுது. இதில் இந்த சிக்னல் போகிற இடத்துல இங்கே கொடுக்குற நல்லா வருது, அவுட்புட் வருதுன்னு இந்த சிக்னல் இங்கே கொடுத்து இதுலேயும் ஆடியோ நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த கொடுக்குற சிக்னலை நம்ம இங்கே கொடுக்கணும், இங்கே கொடுத்த சிக்னலை நாம் இங்கே கொடுக்கணும். அதாவது லெஃப்ட் சேனல் கொடுக்குற ஒரு சேனலோட அவுட்புட் எடுத்து STK-னுடைய ஒரு சேனல் இன்புட், STK-னுடைய இன்னொரு சேனல் இன்புட் கொடுத்து ஆடியோ குட் ஆடியோ வந்துச்சுன்னா பவர் சப்ளை, பவர் ஆம்பிளிஃபையர், ஆல் காம்பனன்ட்ஸ் ஓகே அப்படின்னு அர்த்தம். இப்போது இன்னொரு சேனல் சிக்னல் எடுத்து அதில் அவுட்புட் வரலேன்னு வந்துச்சுன்னா அதில் நம்ம இதில் கொடுத்தாலும் லோவாக தான் இருக்கும், இதில் கொடுத்தாலும் லோவாக தான் இருக்கும். அப்போ சிக்னல் இன்புட்டில் லோ அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். அது இந்த 4-1 இருந்தாலும் சரி, பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 4-2-3-1 இருந்தாலும் சரி, இது அதே தான். இது 2 ப்ளஸ், இது ப்ளஸ்ஸு சப்ளை பாயிண்ட்டு. ப்ரீ ஆம்பிளிஃபையர், பவர் ஆம்பிளிஃபையர் ரெண்டுக்கு சப்ளை. இதுக்கு 38 வோல்ட், எக்ஸில் 50 வோல்ட் கொடுத்துருக்கு. நல்ல குவாலிட்டி, ஹை ஃபிடாலிட்டி வரும், பக்காவாக இருக்கும் இந்த ஐசியில். ஓகே, இது வந்து மைனஸ், இதெல்லாம் கிரவுண்டு, இதெல்லாம் கிரவுண்ட் பாயிண்ட்டு. ஓகே, அப்போ நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன், இந்த லெஃப்ட் சேனலில் கொடுக்குற இன்புட்டை இதே ரைட் சேனலில் கொடுத்து ரெண்டுலேயும் ஆடியோ வந்துச்சுன்னா டோட்டல் சர்க்கியூட் ஓகே. அப்போது ஒரு சேனல் கொடுத்துக்கிறோம், இங்கே நல்லா வருது, இதில் கொடுத்தா லோவாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் இருக்குது. பவர் சப்ளையில் கம்ப்ளைண்ட்டா அப்படின்னு கேட்டால் பவர் சப்ளையில் கம்ப்ளைண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பவர் சப்ளை காமன், ரெண்டு சேனலுக்கும் பவர் சப்ளை வந்து காமன், அதனால் பவர் சப்ளையில் ஃபால்ட் இல்லை. ஸோ கொடுக்குற சிக்னல் இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, என்ன காரணங்களில் பாருங்கள், இந்த இடத்துல இந்த 1K ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஒரு வேளை ஹை வேல்யூவாக மாறுச்சுன்னு வச்சுங்களேன், ஹை ரெசிஸ்டன்ஸாக மாறுச்சு, ஹை லெவல் அல்லது ஹை ரெசிஸ்டன்ஸாக மாறுச்சுன்னு வச்சுங்களேன், வால்யூம் குறைஞ்சி போயிடும். இந்த கெப்பாசிட்டர் இருக்குது இல்லையா 470 PF, இது லீக்கினா வேல்யூ வந்து ரொம்ப லோவாகிருச்சு அப்படின்னா இது ஒரு லீக் சிக்னலை இது என்ன பண்ணும், கிரவுண்ட் பண்ணும். ஒரு போர்ஷன் ஆஃப் த சிக்னலை கிரவுண்ட் பண்ணிச்சுன்னா இதுக்கு போகிற சிக்னல் போகாது, ஆடியோ வராது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒருவேளை வேல்யூ லோ ஆச்சுனாலும் சரி சிக்னல் கிரவுண்ட் ஆகிரும். இந்த காரணங்கள்னால இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா கூட, இந்த கப்ளிங் டிவைஸ் வேல்யூ சேஞ்ச் ஆனால் கூட ஆடியோ குறைஞ்சி போயிடும். அப்போது இந்த கெப்பாசிட்டர் லீக்கியாக இருக்கலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹை வேல்யூ ஆகலாம், இந்த ரெசிஸ்டன்ஸ் லோ வேல்யூவாக மாறலாம், இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ ஹை வேல்யூவாக மாறலாம். இந்த மாதிரிலாம் மாறும் பொழுது வால்யூம் குறைஞ்சிரும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்,
ஒரு கெப்பாசிட்டன்ஸ் செக் பண்ணக்கூடிய ஒரு மல்டிமீட்டர் ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன். அந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் அதனுடைய காஸ்ட் வந்து 450 வரும். அந்த 450 மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக இந்த வேல்யூவெல்லாம் செக் பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மீட்டர். ஓகே, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அப்போ இதே மாதிரி தான் இங்கேயும், அதாவது இந்த ரெசன்ஸ் ஹை வேல்யூ ஆகலாம், இந்த கெப்பாசிட்டர் கப்ளிங் கெப்பாசிட்டர் ஹை வேல்யூ ஆகலாம், இந்த ரெசன்ஸ் லோ வேல்யூ ஆகலாம், இந்த 475 ரொம்ப லோ வேல்யூ மாதிரி. லீக்கி அப்படின்னா சிக்னலை க்ரௌண்ட் பண்ணிடும், பார்சியலி ஷார்ட், இது ஃபுல்லாக க்ரௌண்ட் பண்ணிடும், சிக்னல் வராது. அப்போ என்ன பண்ணலான்னா சிக்னலை நேராக இந்த இன்புட் பாயிண்டில் கொடுக்காம நம்ம நேராக இந்த 1வது பின்னுக்கே கொடுத்து பார்த்துடலாம். தப்பு இல்லை, ஒன்றும் ஆகாது, ஷார்ட்டில் ஆகாது. மொமெண்ட்லி யூஸ் தான சிக்னலை நம்ம என்ன ஸ்க்ரூ டிரைவரில் இங்கே டச் பண்ணோன்னு வச்சுங்களேன், 1வது பின்னு லாஸ்ட் பின், 1வது பின்னு 18ஆம் பின் சிக்னல் கொடுத்தா ஆடியோ நல்லா வரும். வந்துச்சுனாவே சப்ளை ஓகே, பிரச்சனை இங்கே தான் இருக்குது. சில நேரத்தில் இந்த காம்போனன்ட் ஸ்லோவாக இருந்தால் கூட சிக்னல் கொடுக்கும்போது லோவாக தான் இருக்கும், குட் ஆடியோ வராது. அதனால் நான் சொன்ன மாதிரியே இந்த 4 காம்போனன்ட்ஸ் இங்கே வருது இல்லையா, இந்த 4 காம்போனன்ட்ஸையும் நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணால் ஃபால்ட்டை ரெடி பண்ண முடியும். ஓகேவா? அப்போது இந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய கப்ளிங் டீகப்ளிங் காம்போனன்ட்ஸை செக் பண்ணுறது மூலிமா லோ வால்யூமை நம்ம ரெடி பண்ண முடியும். அடுத்ததாக என்ன பண்ணலாம், சிக்னல் எப்படி நம்ம கொடுத்து பார்த்தோம் இல்லையா, ஒரு சிக்னல் எடுத்து லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் கொடுத்து எப்படி வெரிஃபை பண்ணமோ, அப்போ என்ன பண்ணுறோம் அடுத்துல அதே மாதிரி அவுட்புட்டில் வரக்கூடிய இந்த ஸ்பீக்கர் பாருங்கள், இதில் இருக்கு இல்லையா ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீக்கர் அதாவது இங்கே ஸ்பீக்கரோட ப்ளஸ் இருக்குது, ஸ்பீக்கரோட மைனஸ், இது ஒரு ப்ளஸ்ஸு இது ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. இந்த ஸ்பீக்கர் எடுத்து இங்கே இதில் கனெக்ஷனும், இந்த ஸ்பீக்கர் எடுத்து இதை மாற்றிக்கலாம். மாற்றி கொடுத்து பார்த்தோன்னா எங்கே லோ வால்யூம் இருந்தது நல்ல குட் வால்யூமாக வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா சஸ்பெக்டட் ஸ்பீக்கர். ஸோ அது எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் வந்தோன்னா ஈஸியாக மாற்றி பார்த்துருவாங்க. ஒரு சேனல் லோவாக இருந்தனாவே வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரை ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துருவாங்க, இம்மிடியட்டாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது ஒன்று சிக்னலை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரியே இந்த ஸ்பீக்கரை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். அப்போது நமக்கு என்ன அவசியம் தேவைன்னா ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும். இந்த டயக்ராம் இருந்தால் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். பொதுவாக பெரும்பாலான சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஐசி மாற்றி பார்த்துருவாங்க. இம்மிடியேட்டாக ஒரு வேலை முடிஞ்சு போயிடணும். ஐசி மாற்றின பிறகும் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்போ கம்ப்ளைண்ட் போர்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணி நீங்கள் பழகினா தான் ஃபியூச்சரில் நீங்கள் எந்த விதமான ஆடியோ போர்டு வந்தாலும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு முறை சிரமமாக இருக்கும், பட் நம்ம எப்படியாவது ஃபால்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ சொன்னல என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது மூலிமா செய்ய முடியும். அதேமாதிரி சிக்னல் அவுட்புட் பின் இருக்கு இல்லையா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் அவுட்புட் பின் எங்கெங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த 10வது பின் 13வது பின் இருக்குது, அவுட்புட் இருக்கு இல்லையா, அதனுடைய அவுட்புட் பின்னில் வரக்கூடிய பாருங்கள் இந்த கெப்பாசிட்டர் லீக்கியாக இருந்துன்னு வச்சுக்கங்களேன். லீக் ஆச்சுன்னா சிக்னல் எல்லாம் கிரவுண்ட் ஆயிரும், இந்த 4.7 ohmஸ்லேயே கிரவுண்ட் ஆயிரும். அப்போ வால்யூம் குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஐசி மெல்ல ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிக்னல் கிரவுண்ட் ஆகும் பொழுது இந்த ஐசி ஹீட் ஆகும். நாம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதாவது இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ சேஞ்சஸ் ஆகிரும், லீக்கி ஆகும். ஸ்பீக்கர் ஃபால்ட்டாங்கிறது கண்டுபிடிக்கிறது ஈஸி, நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேவா? ரைட். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும், இந்த ஐசியோட இன்புட் அண்ட் அவுட்புட்டை சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணி இந்த காம்பனன்ட்ஸை செக் பண்ணுறது மூலிமா நம்ம ஈஸியாக ஃபால்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணக்கூடிய மீட்டர் ஒவ்வொரு சர்வீஸ் இன்ஜினியர்கிட்டையும் அவசியம் இருக்கணும். அப்போ தான் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் வந்தால் நம்ம அட்டன் பண்ண முடியும். அப்போது ஒரு சேனல் லோவாக வந்தாவோ அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா கண்டிப்பாக பவர் சப்ளை காரணமாக இருக்காது. சிக்னல் இன்புட் அவுட்புட் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள், சிக்னல் அவுட்புட் சீக்கிரம் என்டர் பண்ணுங்கள். அவுட்புட்டில் வரக்கூடிய கெப்பாசிட்டர் கப்ளிங் டீகப்ளிங் ஏதாவது லீக் இருக்கான்னு பாருங்கள். இந்த சர்க்யூட் ஓகே, ஒரே ஒரு கெப்பாசிட்டர் சென்சார் இருக்குது பாருங்கள். இந்த சர்க்யூட்டில் பாருங்களேன், இதில் அவுட்புட் சிக்னல் எப்படி இருக்குது உங்களுக்கு, ஒரு கெப்பாசிட்டர் ரெசன்ஸ் சேம் திங் இதே மாதிரியே இருக்குது. ஓகே, இது போலாராக இருக்கலாம், இல்லை நான் போலாராக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். கெப்பாசிட்டி மீட்டரில் நீங்கள் செக் பண்ண முடியும். பாருங்கள், இதுதான்
STK4231. இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி சர்க்யூட்டில் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸு, இந்த கெப்பாசிட்டர், இந்த ரெசிஸ்டன்ஸு, இந்த கெப்பாசிட்டர்ஸ், இது இன்புட் சிக்னல். அதே மாதிரி தான் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். அவுட்புட்லேயும் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. டயக்ராம் இருந்ததுன்னா சர்வீஸ் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக தேவையான சர்வீஸ் டூல்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு டோன் கண்ட்ரோல், பாசிட்டிவ் டோன் கண்ட்ரோல்னால் என்ன, ஆக்டிவ் டோன் கண்ட்ரோல்னால் என்னன்னு சிம்பிளாக ஒரே ஒரு டிரான்சிஸ்டரை வச்சு எப்படி அமைக்கலாம் அப்படின்னு பற்றி வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.